ஸ்கிரீன் விளங்குதா? சரி, இப்ப தியரி கேள்வியை நம்ம பார்த்தோம்டா, தியரி கேள்வியில நீங்க பார்த்த இணையதளம் என்றால் என்ன, இணையம் என்றால் என்ன, இணையத்தில பயன்கள் எல்லாம் பார்த்துருவீங்க நீங்க. சரியா? அது தவிர்ந்து ஒரு 4 விஷயம் இருக்கு. சம்டைம்ஸ் வரலாம். ஒன்று, சரியா? இந்த இருக்க பாருங்க, பின்வரும் லிஸ்டுக்கான HTML கோடிங்கினை எழுதுக. இப்படி ஒரு கேள்வி வரலாம். சரியா? இந்த பாருங்க, பின்வரும் லிஸ்டுக்கான HTML கோடிங்கினை எழுதுக அப்படின்னு கேட்டு 20 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி வருது. சரியா? அடுத்தது, கீழே காணப்படும் டேபிள் ஒன்றினை உருவாக்குவதற்கான HTML கோடிங்கினை எழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு டேபிளை தந்திக்காங்க. இதுக்கு HTML கோடிங் எழுத சொல்லி. அடுத்ததா, கீழே காணப்படும் ஃபார்மை எழுத சொல்லிக்காங்க. ஃபார்முக்குரிய HTML கோடிங்கினை சரியா? அப்ப இப்படி 3 விஷயம் இருக்கு. இது வருமா வராதுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. சேர்ந்த கேள்விகளை போட்டா மாட்டுப்பட வேணாம். அதனால நாம இது ஒவ்வொன்றையும் உருவாக்குறதுக்குரிய HTML கோடிங் என்னன்னு சொல்றேன். இது என்னென்னு வருதுன்னு சொன்னா அதே மெத்தட்ல வர கேள்விகளை நீங்க எழுத இயலும். கேள்விகளுக்கு பதில் எழுத இயலும். சரியா? இப்ப முதலாவது லிஸ்டுக்குரிய HTML கோடிங்க எப்படி எழுதுறது பார்ப்போம். சரியா? இந்த கேள்விக்கு பாருங்க, பின்வரும் லிஸ்டுக்கான HTML கோடிங்கினை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு, சரியா, இதை சொல்ற லிஸ்டுக்குள்ள ஒரு நிமிஷம். மைக் ஓன்ல சரி. இப்ப மைக் ஓன்ல இருக்கு. சரி, ஓகே. இப்ப லிஸ்ட்னு சொல்லி ஒண்ணு நாம பார்க்க போறோம். சரியா? லிஸ்ட்னு சொல்லக்குள்ள இந்த லிஸ்டுக்குள்ள 2 விஷயம் முக்கியம் பெறுது. ஒன்னு ஆர்டர் லிஸ்ட், சரியா, இன்னொன்னு அன்ஆர்டர் லிஸ்ட். சரி, இந்த ஆர்டர் லிஸ்டுக்கு சொல்றது OL. OL என்றா ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்டுக்கு சொல்றது UL. ஆர்டர் லிஸ்ட் என்றா OL, அன்ஆர்டர் லிஸ்ட் என்றா UL. இது ரெண்டையும் பயன்படுத்தி தான் இந்த லிஸ்ட்டை நாங்க செய்யறோம். சரியா? ஆர்டர் லிஸ்ட்னு சொல்றது என்னன்னா 1, 2, 3, 4 இந்த ஆர்டர்ல வாரது, அல்லது இந்த சிமோலை அப்புறம் உரோம இலக்கங்கள் தானே 2, 3, 4 இந்த ஆர்டர்ல வாரது, அல்லது இதுவே கேபிட்டல்ல வாரது தான். பக்கத்துல பார்த்தோம்னா இப்படி வாரது கேபிட்டல். அதாவது கேபிட்டல் ஐ சரி தானே, கேபிட்டல் ஐ 2, 3, 4 இப்படி வாரது, அல்லது A, B, C, D இப்படி வாரது, அல்லது ஸ்மால் a, ஸ்மால் b, ஸ்மால் c, ஸ்மால் d இப்படி வாரது. சரியா? அதாவது ஒரு ஆர்டர்ல டெக்ஸோ நம்பர்ஸோ வாரது தான் ஆர்டர் லிஸ்ட்னு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த நம்பரை பார்த்தோம்னா 1, 2, 3, 4 ஒரு ஆர்டர்ல போகுது. அதே உருவம் இலக்கம் ஸ்மால்ல பார்த்தோம்னா ஸ்மால் ஐ, ஸ்மால் 2i, 3i உருவம் இலக்கம் போகுது. அதே அந்த உருவம் இலக்கம் கேபிட்டல்ல போகுது. அதுவே ஏபிசிடின்னு போகுது. ஏபிசிடி ஸ்மால் கேபிட்டல்னு போகுது. அப்ப இப்படி லிஸ்ட் ஆனது ஆர்டர்ல போனா அதை சொல்ற ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர்னு சொல்லக்குள்ளதான் நாங்க பார்த்த புல்லட்ஸ் வரும். அதாவது இதுதான் அன்ஆர்டர் லிஸ்ட். இந்த புல்லட் வாரது, அல்லது இந்த இருக்கிறதுல பாருங்க, இந்த புல்லட், இது ரவுண்ட், ஸ்கொயர் இப்படி சொல்லி இந்த வருது அல்லவா, இதெல்லாம் அன்ஆர்டர் லிஸ்ட். சரியா?
அப்ப இப்படி வாரதெல்லாம் அன்னோட லிஸ்ட். இந்த பாருங்க இப்படி இப்படி வாரதெல்லாம் அன்னோட லிஸ்ட். இந்த புல்லட்ஸ் யூஸ் பண்ணி வாரதெல்லாம் அன்னோட லிஸ்ட். புல்லட், சர்க்கிள், அப்புறம் ஸ்கொயர். இதை மூன்றும் யூஸ் பண்ணி வார சொல்றது அன்னோட லிஸ்ட். இப்படி நம்பர்ஸ் எல்லாம் வாரது ஓர்டர் லிஸ்ட். அதாவது இந்த நீங்க பாக்குறது இது ஓர்டர் லிஸ்ட், இது ஓர்டர் லிஸ்ட். இந்த ஏபிசிடி வாரது ஓர்டர் லிஸ்ட். இதுகள் ஓர்டர் லிஸ்ட், இது அன்னோடர் லிஸ்ட். இப்ப கவனிச்சுக்கோங்க, இந்த எக்ஸாம் பேப்பர்ல சரியா லிஸ்டுக்கான HTML உருவாக்க சொல்லிட்டு இதுல வந்துட்டு பாருங்க ஒரு பெரிய கேபிட்டல் ஐ வந்து இருக்கு. அப்ப கேபிட்டல் ஐ வந்து வரக்குள்ள இது என்ன செய்ய போகுது, ஓர்டர் லிஸ்டுக்குள்ள வரப்போகுது. அப்ப இது என்ன இருக்கு, ஓர்டர் லிஸ்டுக்குள்ள ஒரு கேபிட்டல் ஐ உருவாக்கப்பட்டு, அதுக்கு பிறகு அந்த ஓர்டர் லிஸ்டுக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கா, 2 அன்ஆர்டர் லிஸ்ட் உருவாக்கப்பட்டு. இந்த பாருங்க இதுல என்ன சர்க்கிள் வந்து, அப்ப இது 2 அன்ஆர்டர் லிஸ்ட். இந்த ஒவ்வொரு அன்ஆர்டர் லிஸ்டுக்குள்ளேயும் என்ன செஞ்சுக்கி, திருப்பி ஓர்டர் லிஸ்ட் வந்து பாருங்க 1 2 3 4 ஓர்டரா வந்து. அப்ப என்ன நடந்துக்கண்டா, ஒரு ஓர்டர் லிஸ்டுக்குள்ள 2 அன்ஆர்டர் லிஸ்ட் உருவாக்கப்பட்டு. இந்த புல்லட் அப்புறம் இந்த புல்லட், இந்த 2 அன்ஆர்டர் லிஸ்டுக்குள்ள ஒவ்வொரு அன்ஆர்டர் லிஸ்டுக்குள்ளேயும் 4 ஆர்டர் லிஸ்ட் உருவாக்கப்பட்டு. சரியா? இப்ப நாம முதலாவது இந்த ஆர்டர் லிஸ்ட் தானே இது. அப்ப நம்ம லிஸ்ட்டை கிரியேட் பண்ண போறோம். இது முதல்ல என்னது, இது ஒரு ஆர்டர் லிஸ்ட். அப்ப கோடிங்க எழுதுறது தானே காட்டிக்கு, நான் HTML செஞ்சு காட்டாம இங்க எழுதுவோம் நாம இதுக்குரிய கோடிங்க. சரி, முதல்ல இதுல என்ன வரணும், இப்படி ஒரு, அதாவது இந்த குறியீடு, அதாவது ஒட்டுக்கள் இந்த குறியீட்டுல தான் ஆரம்ப முடிவுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. சரியா? அப்ப இப்ப நாங்க முதல்ல HTML கோடிங் எழுத கொள்ளணும், டொக் டைப்பை கன்ஃபார்ம் பண்ணணும். என்னது HTML சொல்லி, அதாவது HTML5 குறிய டொக் டைப் இப்படி போட்டுட்டு ஒரு ஆச்சரிய குறி. சரியா? டொக் டைப் HTML. சரியா? இது அந்த ஒரு HTML கோடிங்கிற அடிப்படை ஒட்டி திருந்த நம்மளுக்கு அந்த ஒட்டிங்கிற அந்த ஒட்டுற முதலாவது இப்படி இருக்கும். என்னது டொக் டைப் HTML இருக்கும். அதுக்கு பிறகு அடுத்ததா என்ன வரணும், HTML வரும். அடுத்த ஒட்டு HTML ஆரம்ப ஒட்டு. சரியா? அடுத்ததா HTML பிறகு என்ன வரும், ஹெட்ரு ஆரம்ப ஒட்டு. அடுத்தது ஹெட்டுக்குள்ள என்ன வரும், டைட்டில் வரும். டைட்டில் ஆரம்ப ஒட்டு. டைட்டில் ஆரம்ப ஒட்டு வந்துட்டு இப்ப நம்ம உருவாக்க போறது என்ன, டைட்டில் லிஸ்ட்னு சொல்லி போடுவோம். டைட்டிலுக்கு பேர் டைட்டில் ஆரம்பிச்சிட்டோம். இப்ப என்ன செய்வோம், டைட்டில முடிப்போம். டைட்டில் முடிக்கிறதுக்கு ஒரு ஸ்லேஸ் பார் கோட் போட்டுட்டு முடிக்கிறது டைட்டில். பார்க்கணும், டைட்டில் ஆரம்பிச்சிட்டோம். இங்க பாருங்க டொக் டைப் வந்துட்டு HTML ஆரம்பிச்சுட்டு என்ன செஞ்சோம், ஹெட்டுக்குள்ள டைட்டில கொடுத்துட்டு இப்ப என்ன செய்யணும், டைட்டில முடிச்சிட்டோம். இப்ப ஹெட் ஆரம்பிச்சு வச்சுக்கோம். இப்ப என்ன செய்வோம், ஹெட்டை முடிப்போம். சரியா? இப்ப ஓப்பன்ல இருக்கு என்னது, HTML டேக் ஒன்றும் நம்ம முடிக்கல, அதனால நான் ரெட் கலர்ல போட்டு வச்சுக்கேன். சரியா? ஹெட் ஓபன் பண்ணேன், ஹெட்டை முடிச்சிட்டேன். டைட்டில் ஓபன் பண்ணேன், டைட்டிலே முடிச்சு. அது டைட்டிலுக்கு பேர்னா லிஸ்ட்னு சொல்லி வச்சு. சரி, இப்ப இவ்வளவு செஞ்சுட்டு இப்ப நாம கோடிங் எங்க எழுதுவோம், ஒரு HTML பாடிக்குள்ள தான் கோடிங் எழுதுவோம். அப்ப இங்க நாம என்ன செய்வோம், திருப்பி பாடி டேக்கை ஓபன் பண்ணுவோம். பாடி டேக்கை ஓபன் பண்ணிட்டு பாடி டேக்குள்ள தான் என்ன செய்வோம், எல்லா கோடிங்கையும் எழுதிட்டு வருவோம். நம்ம என்ன தேவையோ எழுதிட்டு வரணும், எழுதிட்டு வரப்போறோம். சரியா? அப்ப பாடி டேக் இந்த ஓபன் பண்ணி வச்சுக்கோம். ஆனா இதை க்ளோஸ் பண்ண இல்ல. அப்ப இதுக்கு வச்சுக்கொள்வோம். நீங்க இந்த எழுதக்குள்ள எக்ஸாம் பேப்பர்ல எழுதக்குள்ள செய்யுங்க, இந்த கோடிங் இருக்கு தானே, கோடிங் எல்லாம் ஒரு கலரையும் உள்ள வர டெக்ஸ்ட் ஒரு நீல கலர்ல டெக்ஸ்ட் கொடுத்துட்டு கோடிங்க கருப்பு கலர்லயோ கொடுத்து வந்த போல அந்த விலங்கு எதை நம்ம ஓபன் பண்ணிக்க அதை முடிக்கலையும் சொல்லி விலங்கு. சரியா? இப்போ பொடியை ஓபன் பண்ணிட்டேன், பொடியை முடிக்கல. இப்பதான் நான் என்ன செய்ய போறேன்டா, லிஸ்டுக்குரிய கோடிங்கள் இதை போறேன். இந்த கேள்விக்குரிய விடைய இதுக்கு போறதான் எழுதிட்டு போகணும். சரியா? இப்ப நான் சொன்ன மாதிரி இதுல பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஐ ஒன்று இருக்கு. இந்த கேபிட்டல் ஐ ஒன்று இருக்கு. இந்த கேபிட்டல் ஐ வந்துட்டு ஒரு ஓர்டர் லிஸ்ட். ஐ என்று வரக்குள்ளேயே அது ஓர்டர் லிஸ்டா போகும். அதாவது உருவம் முழக்கம் ஒன்று தான் இருக்கு. அப்போ ஓர்டர் லிஸ்ட். இப்ப என்ன செய்யணும், இப்ப முதல்ல இது ஒரு ஓர்டர் லிஸ்ட்னு சொல்லணும். இப்ப
ஓகே, இது ஒரு நான் அதை ஓபன் பண்ண போறேன். எதை ஓபன் பண்ண போறேன்டா இதுக்குரிய இதை கொண்டு வர போறேன். முதலாவது ஆர்டர் லிஸ்ட்டை கொண்டு வர போறேன். இப்ப என்னன்னா அப்ப நான் சொல்லிக்கிறேன் அது என்னது ஒரு ஆர்டர் லிஸ்ட். அப்ப உருவாக்கல என்ன சொல்றேன் ஓஎல் சொல்லி உருவாக்குவோம். ஏன்டா ஆர்டர் லிஸ்ட்டுக்கு ஷார்ட் கட் என்னது ஓஎல். உருவாக்கிட்டேன். ஓஎல் உருவாக்கிட்டு அதாவது ஆர்டர் லிஸ்ட் உருவாக்க போறேன். ஆர்டர் லிஸ்ட்டை பார்த்தோம்டா இது என்ன டைப்ல இருக்குண்டா இப்ப ஆர்டர் லிஸ்ட்டை கொடுத்துட்டு நாம ரன் பண்ணி பார்த்தோம்டா அந்த ஆர்டர் லிஸ்ட் உண்மையில எப்படி இருக்குமாண்டா இப்படி இருக்கும் 1 2 3 என்ன ஸ்டார்ட் ஆகும். சரியா? இப்படிதான் அந்த ஆர்டர் லிஸ்ட் நம்ம HTML கோடிங் இது முடிய HTML கோடிங்லயே செஞ்சு காட்டணும். அது அந்த ஆர்டர் லிஸ்ட் நம்ம சொன்னோம்டா இதைத்தான் அந்த கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆர்டர் லிஸ்ட். சரியா? அப்ப ஆனா நம்மளுக்கு கேபிட்டல் இந்த ஒன்றாம் வந்திருக்கு கேள்விக்கு வந்தது ஒரு கேபிட்டல் ஐ. அப்ப என்ன செய்யணும் இந்த அறிக்கை ஆர்டர் லிஸ்ட்டுக்கு சரியா டைப் பண்ணி சொல்லி ஒன்று கொடுப்போம். ஆர்டர் லிஸ்ட்டுக்கு டைப் பண்ணி கொடுத்து சமன் ஒன்று கொடுத்து மேற்கோள் ஒன்று கொடுத்து இதுக்குள்ள என்ன செய்யணும்டா கேபிட்டல் ஐய எழுதணும். எழுதிட்டு அந்த மேற்கோளை முடிக்கணும். இப்ப என்ன சொல்றோம்டா இந்த ஆர்டர் லிஸ்ட் ஆனது என்ன டைப்ல இருக்கணும்டா கேபிட்டல் ஐ டைப்ல இருக்கணும். அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு அந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்குரியது என்னது இருக்கு கேபிட்டல் ஐ என்று இருக்கு. சரியா? அப்ப ஆர்டர் லிஸ்ட் வந்துட்டு ஆர்டர் லிஸ்ட் டைப் ஆனது நான் சொல்லிக்கேன் ஆர்டர் லிஸ்ட் கொடுத்துட்டு அதுக்குள்ளேயே அதோட டைப் வந்துட்டு கேபிட்டல் ஐ என்று இருக்கும் சொல்லிருக்கோம். அதுக்கு எப்படி கொடுக்குறேன்டா டைப் ஆர்டர் லிஸ்ட் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு டைப் வந்துட்டு சமன் மேற்கோளுக்குள்ள கேபிட்டல் ஐ என்று இருக்கணும் சொல்லி இந்த ஒட்ட ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்ப இதுக்கு என்ன தெரியுமாண்டா இப்ப சொல்லுதும் அந்த ஆர்டர் லிஸ்ட் ஆனது இதை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் ஐல இருந்து ஆரம்பிக்கும். சரியா? அப்ப இங்க பாருங்க இந்த ஆரம்பிச்சு இதுக்கு பிறகு என்ன செய்யணும்டா ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள ஆர்டரா அதை அடுத்தது வந்துருக்கு ஆர்டர் லிஸ்ட் தான் வந்துட்டு ஆர்டர் லிஸ்ட்ல இது என்னது முதலாவது லிஸ்ட். நம்ம எந்த அறிக்கை தான் அடையாளம் கண்டு வச்சுக்கோம் நம்ம கேபிட்டல் ஐ வந்ததால இது ஒரு ஆர்டர் லிஸ்ட்டுக்குரியது. அதுல லிஸ்ட் பண்ணி காட்டணும் என்னது முதலாவதை காட்டணும். முதலாவது என்ன எஃப்ஏசிய நாம காட்ட போறோம். பாத்தீங்கன்னா இப்ப ஆர்டர் லிஸ்ட நான் கண்டுட்டோம். அதுல லிஸ்ட்ன்னு சொல்லி ஒரு உருவாக்கி இந்த லிஸ்ட்டுக்குள்ள நான் என்ன செய்யணும்டா இதை எழுதணும். எதை எழுதணும் இந்த FACN FCM சரி ஏதோ ஒன்று FCM சரி ஏதோ ஒன்று சரியா இப்படி எழுதிட்டு பாருங்க இந்த லிஸ்ட ஓபன் பண்ணிக்க. இப்ப இந்த லிஸ்ட் என்ன செய்யணும் க்ளோஸ் பண்ணணும். சரியா? ஆர்டர் லிஸ்ட் டைப் ஆனது ஐ அண்ட் ஆரம்பிச்சுக்கு அதுல லிஸ்ட் ஒன்று ஓட் பண்ணி ஃபெக்கால்டி அண்ட் கமர்ஸ் அண்ட் ஃபெக்கால்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்லி உருவாக்கும் FAM வருமானம். சரி சரியா? ஃபெக்கால்டி ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் அதுக்கப்புறம் கமர்ஸ் மேனேஜ்மெண்ட் போட்டிக்கும். சரியா? அதாவது இது என்ன சொல்லிக்க மாட்டா இந்த அறிக்கை தான் ஒன் பண்ணிக்கணும். ஆர்டர் லிஸ்ட்ல ஆர்டர் டைப் வந்துட்டு கேபிட்டல் ஐல ஆரம்பிக்கணும். அதுல முதலா லிஸ்ட் வந்துட்டு FACN FCM ஆரம்பிக்கும். இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதுல எப்படி ஆரம்பிச்சுக்கன்னா ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளதான் இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்கு உள்ளதான் என்ன நடந்துக்கு ஆர்டர் லிஸ்ட்டுக்கு உள்ளதான் 2 அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்கு. அந்த 2 அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு ஒவ்வொரு அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளதான் திருப்பி ஆர்டர் லிஸ்ட் வந்திருக்கு. அப்ப இதை நாங்க என்ன செய்யணும் உடனே முடிச்சுடலாது. ஏண்டா இது இவ்வளவுத்தையும் நாங்க கொடுத்ததுக்கு பிறகுதான் இந்த ஆர்டர் லிஸ்ட்டை நாங்க என்ன செய்யணும்டா க்ளோஸ் பண்ணணும். அப்ப என்ன செய்யலாது நம்ம இங்க ஆர்டர் லிஸ்ட்டை இந்த ஓபன் பண்ணிட்டோம். உடனே இங்க கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட இயலாது. ஏனண்டா இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்கு உள்ளதான் என்ன வந்திக்கண்டா 2 அன்ஆர்டர் லிஸ்ட்டும்
அதுக்குள்ளான உபபிரிவுகளான அந்த திருப்பி ஓர்டர் லிஸ்ட் வந்துருக்கு. அப்ப இதுகள் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு பிறகுதான் கடைசியா வந்து நம்ம ஓபன் பண்ண ஓர்டர் லிஸ்ட்டை முடிக்கணும். சரியா? இப்ப பார்த்துட்டோம். நம்ம பொடிக்குள்ள வந்துட்டு ஓர்டர் லிஸ்ட் உருவாக்குறோம். ஓர்டர் லிஸ்ட் டைப் வந்துட்டு கேபிட்டல் ஐ என்று ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டோம். அதுக்குள்ள ஒரு லிஸ்ட் உருவாக்கி FASCN FCM சொல்லிட்டு உருவாக்கி க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்ப நல்லா பாத்தீங்கன்னா விளங்கும். என்னண்டா இப்ப இது உருவாக்கிட்டோம். இந்த லைன் உருவாக்கிட்டோம். இதுக்குள்ளதான் என்ன நடக்குது? 2 அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்கு. சரியா? 2 அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்கு. அப்ப இப்ப அன்ஆர்டர் லிஸ்ட்டை நாங்க உருவாக்குறதுக்கு போவோம். இப்ப பாருங்க, இங்க செஞ்சிட்டோம். இப்ப நான் கொஞ்சம் இடைவெளி விட்டு சொல்றேன். இப்ப ஓர்டர் லிஸ்ட் உருவாக்கிட்டு இந்த ஓர்டர் லிஸ்ட்டுக்குள்ளதான் என்ன செய்ய போறோம்னா ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டை உருவாக்க போறோம். இப்ப போயிட்டு அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு என்ன சொன்னோம்? UL என்று வரும். ULக்கு நல்லா பாத்துக்கோங்க. இதுல இருக்க டைப் இருக்கு தானே, இந்த இருக்க இது சர்க்கிள்னு சொல்லுவாங்க. சர்க்கிள் இது அந்த இந்த நீங்க பாக்குற வட்டம் வந்துட்டு என்ன செய்யணும்னா அது ஆட்டோவாவே கம்ப்யூட்டர்ல வரும். சரியா? இப்ப இதுவே இந்த 2 வந்தா இந்த இது அல்லது இது ஆட்டோவாவே வருது. அந்த கம்ப்யூட்டர்லயே அது ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்காங்க. சம்டைம்ஸ் இது வராம இதுவோ வந்தா இத சொல்றது டிஸ்கண்ட். சரியா? அப்ப UL டைப் சம்டைம்ஸ் இந்த இருக்குது சும்மா வெறும் வட்டமா வராம டாக் அடிச்சிருந்தா, டாக் வட்டமா வந்திருந்தா அப்ப நாங்க இதுல டைப் என்னன்னு கொடுக்கணுமாண்டா, இங்க இதுக்கு டைப் செட். இப்ப நாங்க இதுல டைப் எப்படி செட் பண்ணணும்? ஓர்டர் லிஸ்ட் டைப் வந்துட்டு கேபிட்டல் ஐ என்று கொடுத்தோம் தானே, அது மாதிரி இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு அந்த வட்டம் டாக்கா வந்தா, அதாவது இந்த இருக்குது வந்தா, இப்படி வந்திருந்தா பேப்பர்ல இதுக்கு நாங்க சொல்லணும் டிஸ்க்ன்னு சொல்லணும். TISK டிஸ்க். அந்த இப்படி இந்த வட்டம் வந்தா, இந்த வட்டம் வந்திருந்தீங்கன்னா பேப்பர்ல, ஏன்னா நாளைக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது, இந்த வட்டத்துக்கு சொல்ற டிஸ்க். அப்ப நீங்க இப்ப ஓடுறதுக்கு டைப் வந்துட்டு இந்த சமன் கொடுத்து மேற்கோளுக்குள்ள கேபிட்டல் ஐ கொடுத்தீங்க தானே, அது மாதிரி இந்த அன்னோட லிஸ்ட்டுக்கு டைப் கொடுத்து சமன் அது எந்த மெத்தட்ல இருக்கு? டிஸ்க் மெத்தடா அல்லது ஸ்கொயர்ல இருக்கா? ஸ்கொயர்ல இந்த இருக்குது. இந்த அறிக்கை சதுரம் வந்துருக்குண்டா, இந்த சதுரம் மெத்தட்ல வந்துட்டுண்டா இத ஸ்கொயர்னு சொல்லுவோம். சரியா? சதுரமா வந்திருந்தா ஸ்கொயர் அல்லது டார்க் கலர்ல வட்டமா வந்திருந்தா அதை நாங்க டிஸ்க்ன்னு சொல்லுவோம். சரியா? இப்ப இதுல வந்திருக்கிறவா அப்படி வராம வெறுமனே இப்படி வட்டமா வரத நம்ம சர்க்கிள்னு சொல்லுவோம். சரியா? இப்ப இதுல நம்ம பேப்பர்ல பார்த்தோம்னா வெறும் வட்டம் தான் வந்திருக்கு. ஆனா இப்ப நம்ம சொன்ன மாதிரி இப்ப நம்ம ஆர்டர் லிஸ்ட்ல நம்ம சொன்ன மாதிரி 1 2 3 ஒட்டோவா வார மாதிரி அன்னோட லிஸ்ட்ல இந்த இருக்க சர்க்கிள் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. அப்ப சர்க்கிள் வந்தா இப்படி வெறும் சர்க்கிள் டார்க் கலர்ல வராம வெறும் சர்க்கிள் வந்தா மட்டும் இதை நாங்க என்ன சொல்லலாம்டா வெறுமனே UL அன்னோட லிஸ்ட்னு சொல்லிட்டு போகலாம். ஒருவேளை இதுல கருப்பு கலர் அடிச்சு டார்க் வட்டமா வந்திருந்தா இதை நாங்க டைப் பண்ணி கொடுத்து என்ன செய்யணும்டா அதை ப்ரூவ் பண்ணி காட்டணும். டைப் பண்ணி கொடுத்து சமன் மேற்கோளுக்குள்ள என்ன செய்யணும்டா அதை நாங்க சொல்லணும் டிஸ்க்ன்னு சொல்லணும். இதுவே சதுரமா வந்திருந்தா அதை நாங்க அன்னோட லிஸ்டுக்குள்ள என்ன செய்யணும்டா டைப்பை கொடுத்து சமன் மேற்கோளுக்குள்ள சர்க்கிள் கொடுக்கணும். இப்படி நாங்க என்ன செய்யணும் கொடுக்கணும். இப்ப நம்மளுக்கு வெறும் சர்க்கிள் வந்திருக்கிறதால ஹலோ இஃபாம் அதுல நான் ஜாயின் பண்ண எந்த இதுல இருந்து ஒன் கோஸ்ட் கேக்குது ஜாயின் பண்ண சொல்லி ஒரு கொடுப்பீங்களா? அதை சரி, ஓகே, வந்துரும். சரியா? இப்ப அன்னோட லிஸ்ட்ல ஏன் போட்டீங்கன்னா இங்க வந்திருக்கிறது வெறும் சர்க்கிள். அதனால இதுக்கு நாங்க என்ன டைப் பண்ணி கொடுக்க தேவையில்லை. அன்னோட லிஸ்ட் ஓபன் பண்ணிட்டோம். இப்ப இந்த அன்னோட லிஸ்ட்டுக்கு அன்னோட லிஸ்ட் ஓன் பண்ணிட்டு இதுக்குள்ள நாங்க என்ன செய்வோம்டா லிஸ்ட்டை கிரியேட் பண்ணணும். ஓர்டர் லிஸ்ட்டுக்கு லிஸ்ட் கிரியேட் பண்ண மாதிரி அன்னோட லிஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்டா ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணணும். லிஸ்ட்டுக்கு சொல்றது இல்லை, கிரியேட் பண்ணிட்டு அது எல்லைக்கு என்ன பேர் சொல்றோம்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜியோகிராபி. அப்ப இதுல
டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜியோகிராஃபி. இப்ப லிஸ்ட ஆரம்பிச்சுட்டேன். இப்ப என்ன செய்யணும்டா, லிஸ்ட முடிக்கணும். என்ன நடந்துங்கன்னு சொல்றேன் சரியா. அதாவது நம்ம பொடிக்குள்ள ஓர்டர் லிஸ்டுக்குள்ள டைப் 1 அண்ட் கேபிட்டல்ல வாரத்துல நம்ம முதல் லிஸ்ட் என்ன கிரியேட் பண்ணோம், ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் என்ன எஃப்எஸ்சிஎம். அதாவது இந்த அறிக்கையை உருவாக்கணும். இது எப்படி உருவாக்கணும்னா, ஓர்டர் லிஸ்டுக்குள்ள கேபிட்டல் ஐக்குள்ள ஒரு லிஸ்ட் ஒன்று உருவாக்கு. எப்படி, எஃப்ஏசி அண்ட் எஃப்சிஎம். இந்த முதல் லைன் அதாவது பார்த்துக்கொள்ளுங்க, ஓர்டர் லிஸ்டுக்குள்ள டைப் வந்துட்டு கேபிட்டல் ஐல வார மாதிரி ஒரு லிஸ்ட் ஒன்றை உருவாக்கு, எஃப்ஏசி அண்ட் எஃப்சிஎம் உருவாக்க சொல்லிக்கோம். இந்த முதல் லைனை உருவாக்கி சொல்லி சரியா. இதுதான் இது இந்த அறிக்கை முதல் லைன். அதே மாதிரி இந்த ரெண்டாவது லைனுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அன்னோட லிஸ்ட் ஒன்று உருவாக்கு, அன்னோட லிஸ்ட்ல ஒரு லிஸ்ட் ஒன்றை உருவாக்கு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜியோகிராஃபி சரியா. அப்ப இந்த ரெண்டாவது லைன் தான் என்னது இந்த சொல்லியிருக்குதுன்னா, அன்னோட லிஸ்ட் வார மாதிரி ஒரு லிஸ்ட் ஒன்றை உருவாக்கு, அதுக்கு பேர் வை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜியோகிராஃபி என்று வைக்க சொல்லி. அப்ப பாருங்க, இந்த அன்னோட லிஸ்ட் ஒன்று உருவாக்கிட்டு அதுக்கு பேர் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜியோகிராஃபி என்ற ஒரு லிஸ்ட் ஒன்று உருவாக்கி தருது. இப்ப பாத்துக்கொள்ளுங்க, இந்த அன்னோட லிஸ்டுக்குள்ளதான் என்ன நடக்குதுன்னா, திருப்பி ஓர்டர் லிஸ்ட் ஒன்று வருது 4. என்ன ஓர்டர் லிஸ்ட் ஒன்று வருது. இப்ப பாருங்க, ஓர்டர் லிஸ்ட் எப்படி வருதுன்னா, அன்னோட லிஸ்டுக்குள்ள லிஸ்ட் ஒன்று உருவாக்கிட்டோம். இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜியோகிராஃபிக்குள்ள என்ன நடக்க போகுது, திருப்பி ஓர்டர் லிஸ்ட் 4 வருது. இந்த வருது பாருங்க, ஒரு ஓர்டர் லிஸ்ட், 2 ஓர்டர் லிஸ்ட், 3 ஓர்டர் லிஸ்ட், 4 ஓர்டர் லிஸ்ட் வர போகுது. அப்ப நாங்க என்ன செய்யணும்டா, இந்த லிஸ்டுக்கு கீழே என்ன செய்யணும்டா, திருப்பி என்ன உருவாக்குறோம், மறுபடியும் ஒரு ஓர்டர் லிஸ்ட் உருவாக்குறோம். ஆனா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த ஓர்டர் லிஸ்ட் எப்படி இருக்கு, ஸ்மால் ஐ, அதாவது ரோம இலக்கத்துல வருது. அப்ப நான் என்ன சொன்னேன், பொதுவா ஓர்டர் லிஸ்ட் என்ன செய்யும், 1 2 3 கேபிட்டல் எழுத்துட்டு வரணும். அப்ப நாங்க இதுல ஓர்டர் லிஸ்ட் ஆனது எப்படிப்பட்டதா வரணும்னு டைப் கொடுக்கணும். என்ன டைப்ல வரணும்டா, சமன் மேற்கோளுக்குள்ள என்னது உருவம் வழக்கு ஐயா ஒண்ணு கொடுத்தா சரி. உருவம் வழக்கத்துல ஐய கொடுத்துட்டோம்னா அது சிமோலை அடுத்தது ஓர்டரா வந்துட்டு. அப்ப இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜியோகிராபிக்குள்ள ஒரு ஓர்டர் லிஸ்ட் உருவாக்கணும். அந்த ஓர்டர் லிஸ்ட் டைப் எப்படி இருக்கணும்னா, அந்த உருவம் இலக்கத்துல வரணும். உருவம் இலக்கம் ஐ, ஒரு ஐ, 2 ஐ, 3 ஐ, அதுக்கு ஐவி அப்படி வர மாதிரி உருவம் இலக்கம் வரணும்னு சொல்லி அதுக்கு ஒரு கட்டளையை கொடுக்குறோம், டைப் ஒண்ணு கொடுக்குறோம் சரியா. டைப்பை கொடுத்துட்டு இப்ப சொல்லியாச்சு, இதை நாங்க உருவாக்க சொல்லியாச்சு. இப்ப இது 4 விஷயம் இருக்கு. அப்ப இது ஒரு லிஸ்ட், இது ஒரு லிஸ்ட், இது ஒரு லிஸ்ட், இது ஒரு லிஸ்ட். அப்ப அன்ஆர்டர் லிஸ்டுக்குள்ள 4 லிஸ்ட் உருவாக்க போறோம். பார்ப்போம். இப்ப ஒரு லிஸ்ட் ஒன்று உருவாக்கிட்டு அந்த லிஸ்டுக்கு பேர் என்ன, எக்கானமி. இப்ப ஆர்டர் பண்ணல லிஸ்ட் என்ன செய்யறோம், க்ளோஸ் பண்ண ஒரு லிஸ்ட் ஆர்டர் பண்ணு. திருப்பி மொத்தம் 1 இருக்கிறதுல 4 இருக்கு. என்ன இப்ப ரெண்டாவது என்ன லிஸ்ட்ல இருக்கு, ஜியோகிராஃபி இருக்கு. அப்ப ரெண்டாவது லிஸ்ட் ஒன்று உருவாக்கணும். அதுக்கு பேர் என்ன சொல்லணும், ஜியோகிராஃபின்னு கொடுக்கணும். ஓபன் பண்ண லிஸ்ட் ஓபன் பண்ணிட்டு உடனே க்ளோஸ் பண்ணணும் லிஸ்ட். திருப்பி 3வது லிஸ்ட் ஒன்று ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணிட்டு என்ன செய்யணும், 3வது லிஸ்ட் என்னது, ஹிஸ்டரி. அடுத்தது 4வது லிஸ்ட் ஒன்று ஆர்டர் பண்ணணும். என்னண்டு வரணும், ஐசிடி வரணும். இப்ப என்ன செய்யணும், அந்த லிஸ்ட் க்ளோஸ் பண்ணணும். இப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க, இப்ப இந்த 4ஐயும் நான் என்ன செஞ்சுட்டேன், இந்த அன்னோட லிஸ்டுக்குள்ள வர 4 ஓர்டர் லிஸ்டையும் முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு பிறகு திருப்பி வாரது அன்னோட லிஸ்ட். அப்ப நான் என்ன செய்யணும், இதை க்ளோஸ் பண்ணணும். இதை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணணும்டா. பார்த்துக்கொள்ளுங்க, நம்ம என்ன செஞ்சோம், ஓர்டர் லிஸ்டுக்குள்ள டைப் கேபிட்டல் ஐல வார மாதிரி லிஸ்ட் ஒன்று உருவாக்கணும்.
FACN FCM சொல்லி ஒரு லிஸ்ட் உருவாக்கணும். உருவாக்கிட்டு அதுல அன்னோட லிஸ்ட் ஒன்று உருவாக்கி அதுல என்ன செஞ்சோம், நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜியோகிராஃபி வாரமே உருவாக்கணும். அதுக்கு பிறகு இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜியோகிராஃபிக்குள்ள ஒரு ஓர்டர் லிஸ்ட் உருவாக்கி அதை டைப் ஐ, அதாவது ரோம் இலக்க வாரமே ஒன் பண்ண சொன்னோம். அதை நாளையும் அது அதே மாதிரி ஆற மாதிரி 4 லிஸ்ட்டை கொடுக்க சொல்லிக்கோ. அந்த 4 லிஸ்ட்டும் வந்துட்டு இப்ப இந்த ஓர்டர் லிஸ்ட் வேலை முடிஞ்சு. ஏன் முடிஞ்சா இதுக்கு பிறகு 5ஆவதுன்னு சொல்லி ஒரு ஓர்டர் லிஸ்ட் இருக்கா? இல்ல. அதுக்கு பிறகு வாரது அன்ஓர்டர் லிஸ்ட்டுக்குரியது. அப்ப 4 தான் ஓர்டர் லிஸ்ட்ல இருக்கு. அப்ப ஓர்டர் லிஸ்ட் கதை இதோட முடியுது. அப்ப நாங்க என்ன செய்யணும், இந்த ஓர்டர் லிஸ்ட் கதையை முடிச்சிடணும் இதை வச்சு. ஏன்டா இந்த ஓர்டர் லிஸ்ட்டுக்கு நான் ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். இப்ப என்ன செய்யணும், அந்த ஓர்டர் லிஸ்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். சரி, இப்ப இந்த அறிக்கை விஷயம் முடிச்சிட்டேன். இந்த அறிக்கை நாளையும் முடிச்சிட்டேன். ஏன்னா இந்த அன்ஓர்டர் லிஸ்ட்டுக்குள்ள 4 ஓர்டர் லிஸ்ட் வந்ததை முடிச்சிட்டேன். பாருங்க, இந்த அன்ஓர்டர் லிஸ்ட்டுக்குள்ள வந்த 4 ஓர்டர் லிஸ்ட்டையும் முடிச்சிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் அன்ஓர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்குள்ள ஒன்று தான் கிரியேட் பண்ணிக்கேன். இப்ப 2வது எனக்கு தேவை. ஏன்னா பாருங்க, அன்ஓர்டர் லிஸ்ட்ல ஒன்றை இந்த உருவாக்கிட்டேன் நான். சரியா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜியோகிராஃபி. இப்ப எனக்கு 2வது ஒரு அன்ஓர்டர் லிஸ்ட் வேணும். இப்ப இதுக்குள்ளதான அது வரப்போகுது. அப்ப நான் என்ன செய்யலாம், இதுக்கு கீழே எனக்கு இன்னொரு லிஸ்ட் தான், இதுல இன்னொரு லிஸ்ட் தான் எனக்கு என்னென்ன தரணும்டா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ். அப்ப எனக்கு இன்னொரு லிஸ்ட் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ். ஓகே, காமர்ஸ். இப்ப இந்த லிஸ்ட்டை முடிச்சிடலாம். ஓகே, இப்ப பாத்துக்கோங்க இது என்ன நடக்குதா. ஏன் நான் இதுக்குள்ள டைப் பண்றேன், இதை தனியா அன்னோட லிஸ்ட் கொடுக்காம, ஏன்னா ஒரு அன்னோட லிஸ்ட்டுக்குள்ளதான் என்ன செஞ்ச போது 2 லிஸ்ட் உருவாக்கப்பட்டு. பாருங்க, இதை நம்ம பொதுவா என்னன்னு சொல்லுவோம், அன்னோட லிஸ்ட்னு சொல்லுவோம். இது 2 இந்த அறிக்கை இந்த அன்னோட லிஸ்ட் சொல்லுவோம். அப்ப அன்னோட லிஸ்ட்னு சொல்லி ஒன்றை உருவாக்கி லிஸ்ட்னு சொல்லி ஒன்னை கிரியேட் பண்ணிட்டோம், ஃபுல்லா முடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு திருப்பி அன்னோட லிஸ்ட்டுக்குள்ளானே இருக்கும். அப்ப இன்னொரு லிஸ்ட்டை நாம அன்னோட உருவாக்கிட்டோம். உருவாக்கிட்டு என்ன செய்யறோம், உருவாக்கி போட்டு நாங்க என்ன செய்யணும், இந்த 4 ஓர்டர் லிஸ்ட்டையும் கொடுத்து வரணும் மேல கொடுத்த மாதிரி. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப உருவாக்கிட்டோம். திருப்பி நம்மளுக்கு என்ன தேவை, இந்த லிஸ்ட்டுக்குள்ள இது அன்னோட லிஸ்ட்டுக்குள்ள தான் இருக்கு. நான் இன்னும் இது க்ளோஸ் பண்ணல, இந்த ஒட்டை அன்னோட லிஸ்ட் ஒட்டுன்னு க்ளோஸ் பண்ணிட்டு படையில பாத்துக்கணும். அப்ப திருப்பி என்ன செய்யணும், அன்னோட லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட் உருவாக்குன டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜியோகிராஃபி, அதுக்குள்ள 4 ஓட லிஸ்ட்டை கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். திருப்பி 2வது திறந்து வச்சுக்கேன். அன்னோட லிஸ்ட்டுக்குள்ள 2வது ஒரு லிஸ்ட்டை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதுக்குள்ள நான் என்ன செய்யறா, திருப்பி அந்த ஓட லிஸ்ட் கொடுத்து வரப்ப. சரி, இப்ப பாருங்க, இந்த 2வது அன்னோட லிஸ்ட்டுக்குள்ள நாங்க என்ன செய்யணும், ஒரு ஓட லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த ஓட லிஸ்ட் எப்படி வரணும் பாருங்க, இதுல எப்படி இருக்கு, டைப் வந்துட்டு அதுல டைப் வந்துட்டு ஸ்மால் ஐ, 2 ஐ 3 ஐன்னு சொல்லி ஐல போயிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்மால்ல ஐ ரோம் இலக்கங்கள் போயிருக்கு. அப்ப அந்த டைப்பை கொடுக்கணும். இதுவே உங்களுக்கு 1 2 3 வந்தா அந்த டைப்ல 1 கொடுங்க. ஏபிசிடின்னு வந்தா அதுக்குள்ள என்ன செய்யணும், டைப்புக்குள்ள நாங்க ஏபிசிடி கொடுக்கணும். போதானது பாருங்க, இங்க டைப்ல வந்துட்டு ஓர்டர் லிஸ்ட் டைப் வந்து இருக்கணும் சமன் மேற்கொடுக்கல. இப்ப கேபிட்டல் ஐ ஸ்மால் ஐன்னு போறதால நான் ஐயை கொடுக்குறேன். இதுவே ஏபிசிடின்னு வந்தா ஏ கொடுங்க, ஸ்மால் ஏபிசிடின்னு வந்தா ஸ்மால் ஏ கொடுங்க. இதே 1 2 3 வந்தா 1 கொடுங்க. சரியா? இப்ப நம்மளுக்கு வந்திருக்கு ஸ்மால் ஐ. நாளை பேப்பர்ல எப்படி வரும் சரியா? ஓபன் பண்ணிட்டோம். இப்ப இதை க்ளோஸ் பண்ணி இப்ப இங்க செஞ்ச மாதிரி ஓர்டர் லிஸ்ட்டுக்குள்ள டைப் ஐன்னு சொல்லிட்டு 4 லிஸ்ட் உருவாக்கப்பட்டு பாருங்க. அன்னோட லிஸ்ட்டுக்குள்ள டைப் வந்துட்டு 4 உருவாக்கப்பட்டு. சரியா? அப்ப நாங்க என்ன செய்யணும், இதை திருப்பி உருவாக்கணும். இதை முடிஞ்சு நான் இதை HTML செஞ்சு காட்டக்குள்ள கிளியரா வழங்கும். இப்ப எழுதணும், நம்ம கையால எழுதணும், விளங்கி எழுதுனா தான் விஷயம் வழங்க. இப்ப ஓர்டர் லிஸ்ட்டுக்குள்ள எனக்கு 4 விஷயம் வேணும். லிஸ்ட் பண்ணிக்கணும். எத்தனை லிஸ்ட் காட்டணும், 4 லிஸ்ட் காட்டணும். பாருங்க, 1 லிஸ்ட் 2 லிஸ்ட் 3 லிஸ்ட் 4 லிஸ்ட் காட்டணும். இப்ப என்ன செய்யணும், நான் ஓட லிஸ்ட்டுக்குள்ள எழுதி வரணும். என்னென்ன எழுதணும், லிஸ்ட் கொடுத்து முதல்ல என்ன இருக்கு, கமர்ஸ் இருக்கு. அப்ப முதல்ல ஓபன் பண்ண லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணணும். சரியா? அடுத்தது திருப்பி இன்னொரு லிஸ்ட் இருக்கு. மொத்தம் 4 லிஸ்ட் இருக்கு. அடுத்தது என்ன இருக்கு லிஸ்ட்ல,
அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஓபன் பண்ண லிஸ்ட்டை க்ளோஸ் பண்றேன். அடுத்த 3வது லிஸ்ட் ஒன்று உருவகப்படி என்னென்ன இருக்கு? 3வது பிசினஸ் இருக்கு. ஓகே, க்ளோஸ் பண்றேன். அப்புறம் 4வது லிஸ்ட் ஒன்று இருக்கு. 4வது லிஸ்ட் எப்படி இருக்கு? ஐசிடி இருக்கு. ஓபன் பண்றேன், லிஸ்ட்டை க்ளோஸ் பண்றேன். சரியா? இப்ப ஓட லிஸ்ட்ல என்ன செஞ்சேன்? கிரியேட் பண்ணதை முடிச்சுட்டேன். லிஸ்ட் என்ன செய்யுது? ஓட லிஸ்ட் இதோட முடியுது. அப்ப நான் என்ன செய்யறேன்? இங்க வந்துட்டு ஓட லிஸ்ட்டை முடிச்சிருக்கேன். இதோட ஓட லிஸ்ட் எனக்கு முடியுது. இதோட ஓட லிஸ்ட் என்ன செய்யுது? முடியுது எனக்கு. இப்ப நம்ம செஞ்சுக்க எந்த ஓட லிஸ்ட் முடிச்சுக்கண்டா, சரியா? இதுக்குரிய இந்த பாருங்க, நம்ம இப்படி ஓபன் பண்ண தானே ஓட லிஸ்ட்ல டைப் பண்ணி ஆரம்பிக்கிற ஃபேக்கல்டி ஆஃப் காமர்ஸ் அண்ட் ஃபேக்கல்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல வர மாதிரி வர ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ள வர அன்னோட லிஸ்ட்ல 2 கிரியேட் பண்ணிக்கும். 1 இந்த 2 2க்குள்ள ஒவ்வொன்றுக்குள்ளேயும் எத்தனை இருக்கு? 4 ஓட லிஸ்ட் இருக்கு. அதான் இந்த ஓட லிஸ்ட் 4 இருக்கு, முடிஞ்சு. அது மாதிரி இந்த ஓட லிஸ்ட் இதுக்குள்ள 4 இருக்கு, அதே மாதிரி முடிச்சு. இதை முடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது என்ன செய்யணும்? நாங்க ஓபன் பண்ணி எது வச்சுக்கோம்? அன்னோட லிஸ்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கோம். இந்த ஓர்டர் லிஸ்ட்டையும் முடிச்சிட்டோம், இந்த ஓர்டர் லிஸ்ட்டையும் முடிச்சிட்டோம். இப்போ இந்த அன்னோட லிஸ்ட் 2 ஓபன் பண்ணி வச்சுக்கோம் டேக். இப்போ என்ன செய்யணும்? அந்த அன்னோட லிஸ்ட்டுக்குரிய டேக்கை க்ளோஸ் பண்ணணும். வந்து என்ன செய்யணும்? அந்த அன்னோட லிஸ்ட்டுக்குரிய டேக்கை க்ளோஸ் பண்ணணும். யூஎல் அன்னோட லிஸ்ட். அடுத்தது அன்னோட லிஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டான்.